عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு வஹீயுடைய நிழலுக்கும் வஹனுக்கும் இடையில் இன்றைய இளைஞர்கள். உண்மையிலேயே இன்றைய இளைஞர்கள் மிக ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இரண்டு விஷயங்களுக்கு மத்தியிலே சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். 20-30 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது தற்போதைய இளைஞர்கள் அதிகமாக தொலை வராங்க, அதிகமாக பள்ளியின் பக்கம் வருகிறார்கள், அதிகமாக குர்ஆனை ஓதுகிறார்கள், அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உடை உடுத்தினார்களோ, எவ்வாறு உணவு உண்டார்களோ, எவ்வாறு குடிநீர் குடித்தார்களோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு அசைவிலும் பிரதி எடுக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு புறம் இஸ்லாம் இளைஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இன்னொரு புறம் வஹன், உலகத்தின் மீதான ஆசை, உலகத்தை குறித்த பயம், உலகத்தில் எது சாதனையாக கருதப்படுகிறதோ, உலகத்தில் எல்லோராலும் ஏற்கப்படக்கூடிய விஷயத்தை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த இரண்டு முரண்களுக்கு மத்தியில் இன்றைய முஸ்லிம் இளைஞர்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். அதனால தான் அவர்களால் எந்த ஒரு விஷயத்திலும் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை. இன்றைய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு செலுத்துவதில் ஆரம்பித்து அவனுக்கான படிப்பை தேர்ந்தெடுப்பது அனைத்திலும் அவன் மெரிட்டை பார்க்காம, எது நமக்கு நன்மை என்று பார்க்காமல், எது எல்லாரிடத்திலும் ட்ரெண்டாக இருக்கிறது, எது எல்லாராலும் பேசப்படக்கூடிய பொருளாக இருக்கிறது என்று குழம்பி போயிருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு இளைஞர்களை அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகத்துல டிஸ்ட்ராக்ஷன், அவர்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா முல்கிலே சொல்லி காட்டுகிறான், நபியே நீர் கூறுவீராக, முகம் குப்புற விழுந்து செல்பவன் நேர்வழி அடைந்தவனா அல்லது நேரான பாதையில் செவ்வையாக நடப்பவன் நேர்வழி அடைந்தவனா? அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துல ரெண்டு வழி இருக்குங்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை இரண்டாக பிரிக்கின்றான். ஒன்னு ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள், இரண்டாவது ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானுடைய கூட்டத்தினர்கள். நம்ம இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். ஆசை எப்படித்தான் இருக்கிறது, எண்ணம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நம் இளைஞர்களுடைய செயல்கள் ஹிஸ்புல்லாக்களாக இல்லாமல்
இஸ்பு ஷைத்தான்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லை. அவர்களை சரியான முறையில் நெறிப்படுத்துவதற்கான தலைமைகள் இங்கு இல்லை. அவர்களை சரியான முறையில் யாராவது வழி நடத்தினால் கூட அதை பொருட்படுத்தாமல் புறந்தள்ளக்கூடிய ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை இன்றைக்கு நாம் வார்த்தெடுத்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், தனக்கான ஒரு வாக்குரிமையை செலுத்தும் போதிலும் கூட எது இந்த நாட்டுக்கு நல்லது, நம்ம ஒரு வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் இடத்தை துஆ கேட்க சொல்கின்றோம். எங்கள் மீது அநீதியான ஆட்சியாளரை எங்கள் மீது இறக்கி விடாதே, எங்கள் மீது கொடுமை புரியக்கூடிய ஒரு ஆட்சியாளனை இறக்கி விடாதே. ஏன் நம்ம அந்த அளவுக்கு துஆ கேட்கிறோம்னா, அடுத்து நாம் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கு என்பது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டிலே மக்கள் வாழ்வதற்கான ஏற்பாட்டை பாதிக்கக்கூடிய விஷயமாகும். ஆனால் அப்படிப்பட்ட விடயங்களிலே கூட முஸ்லீம் இளைஞர்கள், மற்றவங்களை பத்தி கவலைப்படல, முஸ்லீம் இளைஞர்கள் இன்றைக்கு அதிலே கூட திரையில் வரக்கூடிய பிம்பங்களை பார்த்து அதை உண்மை என்று நினைத்து அதை தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்த துடிக்கிறார்கள். ஒருபுறம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க, ஆனால் மறுபுறம் அவர்களுடைய செயல்கள் அதற்கு நேர்மாற்றமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அவங்க வஹீயின் நிலையில் நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட போது அந்த ஹிரா குகையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டிப்பிடித்து நீர் ஓதுவீராக என்று சொன்னார்களே, அப்போது வானத்திலிருந்து வந்த கட்டளை தான், விண்ணிலிருந்து வந்த கட்டளைகள் தான் அந்த சமூகத்தை வடிவமைத்தது. அந்த கட்டளைகளை அப்படியே முழுக்க முழுக்க பின்பற்றிய காரணத்தினால் அந்த மக்கள் அல்லாஹ்வாலே ரலியல்லாஹு அன்ஹு வ ரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். எந்த அளவுக்கு அவங்க அந்த வஹீயுடைய கட்டளைக்கு ஏங்கி கிடந்தார்கள் என்றால், முதல்ல குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, அதாவது மதுவை பற்றி வருகிறது, மதுவை நீங்கள் அருந்தாதீர்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு திருப்தியாக இல்லை, இன்னும் தெளிவாக ஒரு வசனத்தை இறக்குமாறு அல்லாஹ்விடத்தில் வேண்டுங்கள் என்று சொன்ன பிறகுதான் மதுவை முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்ட வசனங்கள் வந்தது. அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் வஹீயிடமிருந்து வழிகாட்டல் வேண்டும் என்று ஆசைப்பட்ட தலைமுறை அது. அதனாலதான் அல்லாஹ் பொருந்தி கொண்ட சமூகமாக இந்த உலக வரலாற்றில் அதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் கிடையாது, இனி அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தோன்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வஹீ வளர்த்த ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. அந்த வஹீயின் அடிப்படையில அவர்கள் விளங்கிய காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியிலே போட்டி பொறாமை இல்லை, அவர்களுக்கு மத்தியிலே குரோதங்கள் இல்லை, அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ உணர்வுகள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நான் கடந்த ஜும்மாவிலே சொன்னதை போல இஸ்லாத்தை எடுத்து வைத்த போது முதியவர்கள் எதை நிராகரித்தார்கள், இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியத்தை இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு கஷ்டம் வரும் என்று தெரிந்தாலும் கூட அதை அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா தல்ஹார் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹார் ரலியல்லாஹு அவர்கள் சூனத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர். இந்த உலகத்துல ஒரு மனிதர் வாழும் போதே நீங்கள் சூனத்துக்கு உரியவர் என்று பெருமானாரால் நற்செய்தி கூறப்பட்ட அந்த தல்ஹார் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட போது அவர்களுடைய தாயாலே அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர் கட்டி வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு இஸ்லாத்தை விடுமாறு நிர்பந்திக்கப்பட்ட சூழலிலே கூட அவர் இஸ்லாத்தை விடுவதற்கு தயாராக இல்லை. அதே போல பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஆடை எல்லாம் அவிழ்த்து எதுக்காக? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக. மக்காவுடைய சுடு மணலில், கொதிக்கக்கூடிய மணலில் ஆடை இல்லாமல் ஒரு மனிதனை படுக்க வைத்து அந்த வெயில்ல, அந்த கொடுமையான வெயில்ல அவருடைய உடலின் மீது பாராங்கற்களை வைத்து அந்த பாராங்கற்களிலிருந்து வைத்ததின் காரணமாக அவர் உடம்பில் இருந்து சீழ் வடிந்து அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய அளவுக்கு பிலாலை கொடுமைப்படுத்தினார்கள். கொடுமைப்படுத்திவிட்டு கேட்கிறாங்க, இப்ப சொல்லு, அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்ல, நான் லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உஸ்ஸாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னபோது அதை சொல்வதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விட்டார்கள். அதே போல
அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தது. அம்மாருடைய மனைவி சுமையா அவர்கள் அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு இந்த மார்க்கத்திற்காக முதல் பெண்ணாக ஷஹீதானார்கள். அவருடைய தந்தை யாசிர் அவர்கள் ஒட்டகத்துல கட்டி வைக்கப்பட்டு 2 ஒட்டகங்கள்ல 2 கால்கள் கட்டப்பட்டு ஒட்டகம் ஓட்டப்பட்டு என்ன பண்ணாங்க, பிளக்கப்பட்டு மௌத்தா போனாங்க. அம்மார் ரலியல்லாஹு அவர்களை அவங்க குஃப்ரான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாரை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறோம், நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுகிறோம், சொர்க்கம் அம்மாரை பார்க்க ஆசைப்படுகிறது. நாமளும் சொர்க்கம் போக ஆசைப்படுறோம்ல, சொர்க்கம் அம்மாரை பார்க்க ஆசைப்படுகிறது. மேலும் சொன்னார்கள், அம்மாருடைய எலும்புக்குள்ளும் ஈமான் ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாம் உருவாக்க விரும்பும் இளைஞர்கள். இன்றைக்கு அந்த இளைஞர்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு அந்த இளைஞர்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இஸ்லாத்தினுடைய புறக்கடமைகளை செய்கிறோம், ஆனால் இன்றைய இளைஞர்களிடத்திலே அந்த கொள்கை உறுதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் நமக்கு விரக்தியான துணையிலே வருகிறது. ஒரு சில பணத்துக்காக, சில பொருளாதார தேவைகளுக்காக, சில ஆசாபாசங்களுக்காக ஒரு இஸ்லாமிய இளைஞன் தன்னுடைய தொழுகையை கைவிடுகிறான், தன்னுடைய வணக்கங்களை கைவிடுகிறான், தான் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுகிறான் என்றால் சின்ன விஷயத்துக்கே டெம்டேஷன் ஆயிடுறோம். இவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்யக்கூடிய அளவுல இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் இல்லை. சாத் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அம்மாவின் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார்கள். அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை அம்மாவிடத்தில் வெளிப்படுத்தாம இருந்தாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. தெரிந்தவுடன் சாகதை கட்டி போட்டு விட்டு சொன்னார்கள், சாகதே, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வரலன்னா நான் அப்படியே எதுவும் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து நான் உயிர் துறந்து விடுவேன். அப்புறம் ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அம்மாவை கொன்றவன் என்று உன்னை தூற்றுவார்கள் என்று சொன்னபோது சாத் பின் மாலிக் கலங்கி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அம்மாவை நேசித்தவர்கள். நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரலன்னா அம்மா என்ன ஆயிடுவாங்க, மௌத்தா போயிடுவாங்க. இருந்தாலும் சொன்னார்கள், தாயே, நான் உன் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுக்காக நான் நீங்க இந்த மாதிரி மிரட்டினீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிர்களை கொடுத்து அந்த 100 உயிர்களும் என் கண் முன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக போனாலும் நான் இந்த மார்க்கத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார்களே, அந்த கொள்கை உறுதி படைத்த இளைஞர்கள் தான் இஸ்லாம் உருவாக்க விரும்பக்கூடிய இளைஞர்கள். அது எப்ப சாத்தியப்படும்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் குர்ஆனுடைய அடிப்படையில, வஹீயுடைய அடிப்படையில வார்த்தெடுக்கப்படும் போதுதான் அது நடக்கும். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கக்கூடிய நல்வழியை காட்டுகிறது, நேராக இருக்கக்கூடிய வழியை காட்டுகிறது. அப்ப யார் தன்னுடைய வாழ்க்கையில குர்ஆனை கைப்பற்றிக் கொள்கிறார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையில செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் குர்ஆனை முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்களோ, அந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக வழிபெற மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட ஏன் அந்த வழிபெறுதல் இருக்குன்னா அதுக்கான முக்கியமான காரணம் வகன். வகனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் சொல்றாங்க, என்னுடைய தோழர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய பிற சமூகங்கள் எல்லாம், பிற சமுதாயங்கள் எல்லாம் உங்கள் மீது பாயும். எப்படி பாயும்? ஒரு பறவை தன் இரையை நோக்கி பாய்வதை போல. ஒரு பறவை இருக்கு, விலங்கு இருக்குன்னா அது என்ன பண்ணும், இதனுடைய பசிக்காக இரையை தேடிக்கொண்டிருக்கும். இறை பார்த்த உடனே எப்படி கவ்வி பிடிக்குமோ அது போல பிற சமூகங்கள் உங்கள் மீது பாய்வார்கள், பிற சமூகங்கள் உங்களை கொடுமை புரிவார்கள், பிற சமூகங்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அப்ப நாங்க எண்ணிக்கையில கம்மியா இருப்போமா? அதான இயல்பா வரும். நாங்க எண்ணிக்கையில குறைவாக இருப்போமா? அதனாலதான் அவங்க தாக்குறாங்களா? இல்லை, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள், வெள்ளத்தின் நுரையை போல இருப்பீர்கள், ஆனால் உங்களிடத்தில் வகன் இருக்கும் என்று சொன்னார்கள். வகன் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட போது உலகத்தின் மீதான ஆசையும் மரணத்தை கண்டு பயமும். எப்போது மரணத்தை கண்டு பயப்படுகிறீர்களோ,
இதை செஞ்சா உலகத்துல நான் நிம்மதியா வாழ முடியாது, இதை செஞ்சா உலகத்துல என்னுடைய சுகங்களுக்கு கேடு நேர்ந்து விடும், இதை செஞ்சா நான் இந்த உலகத்துல சீக்கிரமாக மூத்தாய் விடுவேன் என்று எப்போது ஒரு இளைஞன் நினைக்கிறானோ அப்பா அல்லாஹ்வுடைய கலா கதிரின் மீது நம்பிக்கை இழந்து விட்டான். இந்த உலகத்துல எந்த மனிதராக இருந்தாலும் சரி நிச்சயமாக மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். அந்த மரணம் என்பது யாருக்காகவும் எதற்காகவும் அல்லாஹ் ஒரு கணம் முந்தவோ பிந்தவோ மாட்டான் என்பதை நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எனக்கு நடக்காது, என்ன தீமை நடந்தாலும் என்ன கஷ்டம் நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு எதை எழுதி வச்சிருக்கிறானோ அதுதான் நடக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்தாலும் இறைவன் நாடாமல் எனக்கு ஒரு தீங்கு ஏற்படாது என்ற எண்ணம் எப்போது ஒரு முஸ்லீமுக்கு வருகிறதோ அப்போதுதான் அவன் மகன் இல்லாமல் வாழ முடியும். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இறைவனுடைய மிக பெரும் கிருபையினால முன்பை விட தங்களுடைய கேரியரை, நாம் படிக்க வேண்டிய படிப்புகளை, நாம் எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் காட்ட தொடங்கி விட்டார்கள். அது நல்ல விஷயம். அதே சமயத்துல சமூக வலைதளங்கள்ல அப்படியே கிடக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் என்னெல்லாம் வருகிறதோ, நாங்கள் பார்க்கக்கூடிய திரைப்படங்களில் என்னெல்லாம் வருகிறதோ அதை உண்மை என்று நினைத்துக் கொண்டு, ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு, நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படை ஞானம் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் தற்குறிகளாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல சமூக வலைதளங்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அல்ல, நிஜமாகவே நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு இன்ஸ்டால ஒரு லைக் வாங்கணுங்கிறதுக்காக, பேஸ்புக்ல அதிகமான ஷேர் வாங்கணுங்கிறதுக்காக கணவன் மனைவி பிறர் எந்த அளவுக்கு பார்க்க கூடாதோ அதையெல்லாம் என்ன பண்றாங்க, குடும்பமாக ரீல் செய்து கொண்டு இன்றைக்கு அரங்கேற்றம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் கணவன் மனைவி பிறருக்கு முன்னால் இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் என்ன பண்றாங்க, சில வியூஸ்க்காக சில பணத்துக்காக செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல ஹலால் ஹராமை பற்றி இன்று இளைஞர்கள் அதிகமாக கவலைப்படுவதில்லை. இது ஹலாலான உணவா, இது ஹலாலான குடிப்பா, இது ஹலாலான கல்வியா என்று ஹலால் ஹராமை பற்றி கவலைப்படாத ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இத்தனை இளைஞர்கள், எத்தனை சிறுவர்கள் இருக்கிறீங்க. இப்ப இந்த இளைஞர்கள்ட்ட சிறுவர்கள்ட்ட ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் சலாக்கு வரீங்க, எவ்வளவு நேரம் ஸ்கிரீன்ல இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் டைம் தான் ஜாஸ்தியா இருக்கும். சலாவுக்கு 5 வேலை வந்தா கூட 50 நிமிஷம் தான் ஸ்கிரீன் டைம். அதாவது மொபைலோ வீடியோவோ ரீல்ஸோ இன்ஸ்டாகிராமோ இதுதான் என்ன பண்ணுது, இளைஞர்களை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப உலகத்துல நான் அப்படி நல்லபடியாக சம்பாதிக்கணும், நல்லபடியா படிக்கணும் என்று ஆசைப்படுவதை போல இந்த உலகத்துல இறைவனுடைய அருளை பெற வேண்டும், இறைவனுடைய கோபத்தை பெறக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது, மறுமையில இறைவனுடைய ரிலாவை பெற வேண்டும், மறுமையில இறைவனுடைய ஜன்னத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் என்ற இளைஞர்களிடத்துல இருந்தாலும் கூட அதை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை சைத்தானிய சக்திகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இன்றைய இளைஞர்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு போர்க்களமாக இருக்கிறது. ஒரு புறத்தில் குரானையும் தொழுகையும் தீனையும் வைத்துக் கொண்டு, இன்னொரு பக்கத்திலே தவறான நட்பு, தவறான சேர்க்கை, திரைப்படங்களில் இருப்பதை உண்மை என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு சாகசம், இது போன்ற விடயங்களால் இளைஞர்கள் இன்றைக்கு குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சைத்தான் எப்போதுமே நல்ல இளைஞர்களை, நல்ல மனிதர்களை கெடுப்பதை விட அவர்களை நன்மை செய்ய விடாமல் தடுப்பதற்குத்தான் அதிக முயற்சி செய்யும். இப்போ ஒரு சைத்தான் அவங்க மனசுல ஜும்மாக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா நீங்க போகாமலாம் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பலவீனமான ஈமான் அல்ல நம்ம ஈமான். கரெக்டு தானே? சைத்தான் உங்க மனசுல இன்னைக்கு ஜும்மாவுக்கு போனானா நீ என்னடா சொல்றது அப்படின்னு போயிடும். ஆனா அதே சைத்தான் கொஞ்சம் லேட்டா போலாமே, எதுக்கு பயானுடைய ஆரம்பத்திலே போகணும், ரெண்டு நமக்கு தொழுவதான கடமை, லேட்டா போலாமேன்னு சொன்னா என்ன பண்ணுவான், உடனே கேட்டுப்போம். அதான் சைத்தான் நம்மை அப்புறப்படுத்த நினைப்பதற்கு பதிலாக நம்முடைய நன்மைகளை தாமதப்படுத்துவதை, நம்முடைய நன்மைகளை குறைவாக செய்வதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இன்றைய இளைஞர்கள்
ரொம்ப பயமா இருக்கு. நம்ம இந்த வளரக்கூடிய தலைமுறை என்பது மிக பயமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் தாங்கள் வாக்கு பெறுவதற்காக அல்லது தாங்கள் நாட்டை ஆளுவதற்காக எதுவுமே தெரியாத மக்கள், இதுக்கு இந்தியாவில் 18 வயசானா ஓட்டு போடணும்னு வச்சிருக்கிறான்னா 18 வயதுல தான் ஒருவனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் வரும். அது கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த பகுத்தறிவு இருக்காது. அவர்களை கூட இன்றைக்கு பகடைக்காய பயன்படுத்தி நீங்க உங்க வீட்டில் சொல்லி வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதற்கெல்லாம் இந்த இளைஞர்களை திரை மோகத்திலிருந்து, இந்த ரீல்ஸ் மோகத்திலிருந்து, இந்த சமூக ஊடகங்களுடைய மயக்கத்திலிருந்து விடுவித்து அவர்களை மீண்டும் இஸ்லாத்தில் முழுமையாக நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது 1990கள் வரைக்கும் இதே இளைஞர்கள் சினிமா பைத்தியம் பிடித்தவர்களாக இருந்தார்கள். எனக்கு தெரியும், ரஜினி இப்ராஹிம்ங்கிற பெயரை வச்சிருப்பாங்க. திரைப்பட நடிகர்களுடைய பெயரை தங்களுடைய பாப்பாக்கள் வைத்த பெயரோடு இணைத்துக் கொள்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட மனிதர்! இப்ராஹிம் என்பவர் அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல உறுதியான நபிமார்களில் ஒருவர். அல்லாஹ் இறை தூதருடைய முகம்மதுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது அவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றினார். நாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். அப்படிப்பட்ட இப்ராஹிமுடைய வழித்தோன்றலாக வர வேண்டும் என்று நினைத்த ஒரு இப்ராஹிம் பேரை வச்சாரு. இவன் என்ன பண்றான்? திரை கூத்தாடியுடைய பெயரோடு தன்னுடைய பெயரை இணைத்துக் கொள்கிறான். அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது. இளைஞர்கள் எல்லாம் இயக்கங்களின் பால், ஜமாத்துகளின் பால், சமூக அமைப்புகளின் பால் திரும்பினார்கள். ஆனால் இன்றைக்கு சமூக அமைப்புகள் எல்லாம் அரசியலில் கவனம் செலுத்திய காரணத்தினால், தங்களுடைய அடிப்படை கடமைகளை மறந்த காரணத்தினால் தாவா செய்வது, முன்னாடி மேல இந்த அமைப்புகளும் தாவா செய்வதில்லை, இஸ்லாஹ் செய்வதில்லை, மக்களுக்கு மத்தியில நசீகத்துகள் செய்வதில்லை. இந்த அடிப்படை கடமைகளை மறந்துவிட்டு அவர்கள் முழுக்க முழுக்க மற்றவர்களோட மோசமான அரசியலை செய்ய ஆரம்பித்த காரணத்தினால் இன்றைக்கு இளைஞர்கள் எந்த விதமான வழிகாட்டலும் இல்லாமல் மீண்டும் என்ன பண்றாங்க? திரைப்படங்களை நோக்கி, தங்களுடைய இலூஷன்ஸை நோக்கி, சமூக வலைதளங்களை நோக்கி, அதில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நன்மை என்று நினைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நபியே, இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் வீணும் விளையாட்டுமே என்று வேறில்லை. இந்த உலக வாழ்க்கை வெறும் வீணும் விளையாட்டுமே என்று வேறில்லை. இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடே நித்தியமான வாழ்வாகும். இன்னும் அவர்கள் அதை அறிந்திருந்தால் இம்மையை விட மறுமையைத்தான் முற்படுத்துவார்கள். அப்ப நாம எந்த காரியத்தை செய்தாலும் இந்த உலகத்துல என்ன பயன் கிடைக்கிறது என்பதை விட மறுமையில் இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நன்மை கணக்கில் எழுதி கொள்வானா, நம்முடைய பாவ கணக்கில் எழுதி கொள்வானா என்பதில் தான் நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நிகமத்துகளை, இறைவன் கொடுக்கக்கூடிய 2 நிகமத்துகளை மனிதர்கள் உணர்ந்து கொள்வதில்லை, மனிதர்கள் நன்றி செலுத்துவதில்லை. அது என்னன்னா, உங்களுடைய ஓய்வு நேரமும் உங்களுடைய ஆரோக்கியம். இது இறைவனுடைய நிகமத்தான். எத்தனையோ பேர் ஓய்வு நேரம் எல்லாம் இல்லாம இருக்கிறாங்கல்ல, அடிப்படை வேலைகளை செய்யணும்னா கூட எப்போதும் பிஸியா இருக்கிற நேரமே இல்லை. சில பேர் ஆரோக்கியமற்று இருக்கிறார்கள். அப்ப நமக்கெல்லாம் அல்லாஹ் நிறைய ஓய்வு நேரத்தை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஆரோக்கியத்துக்கு ஓய்வு நேரத்தும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு புரிந்த அருட்கொடைகள். மறுமையில இதை குறித்தும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை 3 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்கிறார்கள். அவரோட சில சஹாபாக்களும் அவ்வாறு 3 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். அப்ப 3 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு உணவு கிடைக்கிறது. ஒரு உணவும் கொஞ்சம் தண்ணியும் கிடைக்குது. அந்த உணவு அருந்தி விட்டு தண்ணீர் அருந்திய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சஹாபாக்களிடத்தில் சொல்றாங்க, 3 நாட்கள் பட்டினி கிடைச்சு உங்களுக்கு உணவு கிடைச்சது இல்ல, இதுக்கும் கேள்வி எனக்கு உண்டுன்றாங்க. இதை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப நம்மள அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொகுசாக வைத்திருக்கிறான். அந்த சொகுசை வைத்துக் கொண்டு நாம் எப்போதும் ஸ்க்ரோல் செய்வதிலேயே, ஸ்கிரீனிலேயே நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னா, சமூக வலைதளங்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டோம் என்றால், திரைப்படங்களில் வரக்கூடிய சாகச காட்சிகளை உண்மை என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பணயம் வைக்க துணிந்து விட்டால் நம்மை விட மோசமான இளைஞர்கள் யாரும் இருக்க முடியாது.
இது இஸ்லாம் காட்டக்கூடிய இளமை பருவம் அல்ல. அல்லாஹ்வுடைய மறுமையில் அர்ஷுடைய நிழலில் எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாள்ல அர்ஷுடைய நிழலில் இடம்பெறக்கூடிய 7 நபர்கள் ஒருவர் யார் தெரியுமா? யார் இறைவனுடைய பள்ளியோடு தன்னுடைய இளமையை பிணைத்துக் கொண்டார், யார் இறைவனுடைய ஆலயத்தோடு இறைவனுடைய பள்ளியோடு பள்ளிவாசலோடு தன்னுடைய இளமையை பிணைத்துக் கொண்டானோ அவன்தான் மறுமையில அர்ஷுடனில் இடம்பெறக்கூடிய இளைஞர். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரியான தீனியாத்தை, சரியான மார்க்கத்தை அவர் கல்வி கற்கும் போதே, கல்வி தொடக்க கல்வியிலிருந்தே இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில அவருடைய கல்வி திட்டத்தை நாம் அமைக்க வேண்டும். அதற்கேற்ற கல்வி நிறுவனங்களை நாம் தேடி அவர்களை சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு சரியான முன்மாதிரிகளை பெற்றோர்கள் நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். பெருமானாரை பற்றி, சஹாபாக்களை பற்றி, இமாம்களை குறித்து, முன் சென்ற அறிஞர்களை பற்றி அவர்களிடத்தில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். சமகாலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கள் அவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். முக்கியமாக பெருமானார் சொன்னார்களே, ஒரு முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாதவனையும் பிரிக்கக்கூடியது சலா என்று சொன்னார்களே, அந்த சலாவை, தொழுகை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு இளைஞன் அந்த பருவ வயதை அடைந்த பிறகு அதை விட்டுவிடக் கூடாது என்பதில் நாம ரொம்ப முனைப்பாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பிள்ளைகளின் மீது பாசம் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளை அடிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ பயப்படுகிறோம். ஆனால் இந்த விஷயங்கள்ல நமக்கு என்ன வரக்கூடாது? காம்ப்ரமைஸ் வரக்கூடாது. நம்ம சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிள்ளைகளின் மீது கோவப்படுறோம். அதுக்கு இல்லை, அதுக்கு கோவப்படக்கூடாது. எதுக்கு கோவப்படனா தொழுகையோட விஷயத்துல கோவப்படும். நம்ம கோவப்படுறோம், நம்ம பர்சனல் விஷயங்களுக்கு கோவப்படுறோம். அதையில் கோவப்படுவதை விட இறைவனோடு அவன் நெருக்கமாக இருப்பதற்கு உதவக்கூடிய தொழுகையில கவனம் இல்லாமல் இருந்தால் அதுல நம்ம என்ன பண்ணணும்? அவனை அடித்து திருத்த வேண்டும். இரண்டாவது, அவனை குர்ஆனோடு நெருக்கமானவனாக, குர்ஆனை தினந்தோறும் ஓதக்கூடியவனாக, குர்ஆனுடைய அந்த மாகுலை, குர்ஆனுடைய அந்த அட்மாஸ்பியரை வீட்டிலும் அவன் படிக்கக்கூடிய இடத்திலும் அவன் வாழக்கூடிய சமூகத்திலும் உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மூன்றாவது, நல்ல நண்பர்களோடு சேர்த்து வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். உங்க நண்பன் யாரோ அவனுடைய மார்க்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல இளைஞர்களை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த ஸ்கிரீன்ல இருந்து எவ்வளவு டீடாக்சிபிகேஷன் பண்ணணுமோ, இந்த ஸ்கிரீன்ல இருந்து எந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடியுமோ அவர்களை இந்த மாதிரி லீவ் நாள்ல நீங்க ஊருக்கு கூட்டு போங்க, பல இடங்களை சுற்றி காட்டுங்க. நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. நமக்கு இருக்கிற வேலைங்கிறதுனால நீ பாட்டு ஜாலியா விளையாடு, நீ பாட்டு மொபைல்ல ஏறி, நீ பாட்டு டிவி பார்த்துக்கோ, என்ன ஃப்ரீயா விட்டுரு. அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்றைய பெற்றோர்கள் இருந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளை நம்மால் நிச்சயமாக வார்த்தெடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு நேரம் போதாது, போர் அடிக்குதுன்னு சொல்லுவான். அப்ப அவர்களோடு நீங்கள் சேர்ந்து விளையாடுங்கள். அவர்களுடைய பொழுதை போக்குவதற்கு நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் படிக்கக்கூடிய விதத்துல நல்ல புத்தகங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த மாதிரி நம்ம செய்தோம் என்றால் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வராட்டி கூட அந்த ஸ்கிரீனில் நேரத்தை குறைத்துக் கொள்வார்கள். அடிக்கடி மறுமையை ஞாபகப்படுத்துங்க. ஒரு நாள் வரும், அந்த நாளில் உன்னுடைய போன் சைலண்ட் ஆயிடும், உன்னுடைய உடம்பும் சைலண்ட் ஆயிடும், உன்னுடைய நண்பர்களும் இருக்க மாட்டார்கள், உன்னுடைய குடும்பமும் இருக்காது, நீ மட்டும் தனியா கபூர்ல இருப்ப. அப்ப அந்த கபூர்ல நீ செய்த அமல்கள் தான் வருமே தவிர மேற் சொன்ன எதுவும் வராது என்பதை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், அவர்களுக்கு அறிவுறுத்தி வளர்த்தோம் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இளைஞர்களாக வருவார்கள். இன்னைக்கு நாம இளைஞர்களை மட்டுமே குறை சொல்றோம். பெரியவர்களாக நம்மள எடுத்துங்க, நம்முடைய இளைஞர்கள்ட்ட போய் கடைசியா அந்த பையன் எப்போ அழுதான்னு கேளுங்க. எப்போதாவது ஒரு பயான் கேட்டு குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அந்த இளைஞன் அழுதிருப்பானா? அல்லது ஏதாவது ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய காட்சியை பார்த்து இறைவன் அழுதிருப்பானா? ரெண்டாவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய சூழல்கள் அந்த இளைஞர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தாமல் நாம் இருக்கிறோம். எனவே இந்த விடுமுறை காலத்தை அந்த இளைஞர்களை எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல அவர்களை படிக்க வைத்து, அவர்களுக்கு எத்தி வைத்து, அவர்களை சரியான முறையில் நாம் வளர்த்தெடுத்தோம் என்றால்
மறுமையில அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால அந்த இளைஞன் குரானை மனனம் செய்தவனாக இருந்தால், அந்த இளைஞன் மார்க்கத்துக்காக போராடக்கூடியவனாக இருந்தால், அந்த இளைஞன் நன்மையான காரியங்களை செய்து தீமையான காரியங்களிலிருந்து விடுவித்துக் கொள்பவனாக இருந்தால், அவன் நம்மை சூனத்துக்கு அழைத்து சொல்லக்கூடிய தகுதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை உயர்த்தி விடுவான். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை பார்த்தெடுப்போம். பகனிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வஹீயின் நிலையிலே வளர்த்தெடுத்து மறுமையில நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் ஒட்டுமொத்த உறவுகளும் மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக, துஆ செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா